திருச்சி மரக்கடையில 10:30 மணிக்கே விஜய் வந்து பிரச்சாரம் செய்யறதா ஆல்ரெடி திட்டமிட்டபடி ஒரு பிரச்சாரம். ஆனா இதுவே இன்னும் டைம் கடந்து விட்டது, 1 மணி ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்படி அரியலூர் பெரம்பலூர்லாம் அவர் எப்படி செல்வாரு? ஒருவேளை நேரம் கடந்து விட்டுச்சு அப்படின்னா அந்த பிளான் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கா? அது பற்றி இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக திட்டமிட்டபடி எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. பொதுமக்கள், அதிகப்படியான பொதுமக்கள் இங்கே சாலை 2 பக்கமும் கூடி எங்களுடைய தலைவரை காண வந்திருக்கிறார்கள். உள்ளபடியா இது தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் தான் எனக்கு தெரிய வருது. ஏன்னா முதல் நாள் எங்களுடைய தலைவருடைய பயணம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்குதான் எல்லாரும் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் கண்கூடா பார்க்கிறோம் தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு. பெரும்பாலும் பொதுமக்கள் கண்டிப்பாக திட்டமிட்டபடி இப்போ மரக்கடையை நோக்கி எங்களுடைய தலைவருடைய அந்த வாகனம் சென்று கொண்டிருக்குது. சிறிது நேரத்தில் மரக்கடையில் சென்று எங்களுடைய தலைவர் உரையாற்றுவார். சார், போலீசார் நிறைய நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க. அதுல ஒன்று ஊர்வலம் போல செல்லக்கூடாது அப்படின்றது. இது பிரச்சாரத்தை தாண்டி ஒரு ரோட் ஷோ மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது போலீசாரோட நிபந்தனை மீறினதா இருக்காதா? இல்ல, ஒரே நிமிஷம். இதுல என்னன்னா, எங்களுடைய கட்சியினர் எங்கேயுமே இங்க ஊர்வலமாக செல்லவில்லை. நாங்கள் போலீசார் அனுமதித்த அந்த 5 வாகனம் மட்டும்தான் இங்க செல்கிறது. 2 பக்கமும் இருப்பவர்கள் ஒரு 99% பொதுமக்கள் மட்டுமே. ஏன்னா பொதுமக்கள் இங்க வெளியிலிருந்து யாரும் வரல. நான் கண்டிப்பாக நீங்க மாநாட்டிலே பார்த்துருப்பீங்க, மொபிலைஸ் பண்ணாத ஒரே கட்சி எங்களுடைய கட்சி தான். எங்கேயுமே நாங்கள் வந்து மொபிலைஸும் பண்ணல, யாரும் இது பண்ணல. எங்களுடைய அனைத்து மற்ற மாவட்ட நிர்வாகிகள் யாரும் இங்கே உள்ள வந்து மொபிலைஸ் பண்ணவோ இதுவோ வர வேண்டாம்னு சொல்லிதான் உத்தரவு எடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பார்க்கும் காட்சிகள் அனைத்தும் உங்களுடைய வீடியோ எல்லாம் உங்க கண் முன்னாடியே இருக்குது. ஸோ அனைத்தும் பொதுமக்கள் தான் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்லாம் எங்களுடைய தலைவரை பார்க்க அவளோடு இங்கே காத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர்கள் இது வந்து மக்களுடைய ஒரு ஆதரவை நீங்கள் எப்படி வேற மாதிரியா நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.